ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி சிம்மம் ராசி. அதாவது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன, சாதகமான நாட்கள் என்ன வருது, பாதகமான நாட்கள் எனக்கு வருது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் சொல்லிட்டு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்கள் ராசிக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தாங்க. உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் வந்திருக்கும், காரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும், மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்குங்க. இந்த நிலைகள் எல்லாமே மாற நீங்க தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் சிவபெருமான். ராசிகளிலேயே சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னா எதிர்நீச்சல் போட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களா திகழ்வாங்க. இவங்களுக்கு ராஜ கிரகமாக சூரிய பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு கொண்டவங்களா திகழ்வாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க. சிவபெருமான் வழிபாட்டால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே சிவபெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனது அருளால் உங்களது வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் இனிதாக இருக்கட்டும். யார் ஒருத்தருக்குமே நாம் செய்யக்கூடிய செயலால் கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் உங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதன் மூலம் நீங்கள் எதிர்பாராத ஒரு சில விஷயத்தில் விரயங்கள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்களில் மிகுந்த கண்ணும் கருத்துமாக இருக்கணும். கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவை. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு பதவி மாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு வரலாங்க. இடமாற்றமும் ஏற்படும் வாய்ப்புமே இருக்கு. கண்டச்சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு வலிமை இழந்து காணப்படுறதுனால உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். கொண்டாட்டம் அதிகரித்து காணப்படும். கொடுக்கல் வாங்கல்ல கட்டாயம் நீங்கள் கவனமாக செயல்படணும். கூட்டாளிகள் உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானாலும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து நீங்கள் அவங்க கிட்ட போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். சொல்கிறது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி நம்பிடாதீங்க. உங்களுக்கு எது சரி தவறு அப்படின்னு ஆலோசனை செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுவும் ஏதாவது பத்திரங்கள்லாம் வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைஞ்சி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இது வந்துட்டு தொழில் விஷயங்கள் எல்லாமே நன்மை பயக்கும் செயலாக தாங்க இருக்குது. தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா இது வரைக்கும் இருந்ததை விடவுமே சிறப்பாக அமையுங்க. லாபம் அதிகரித்து காணப்படும். நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு சாதனைக்காக மாறும் அமைப்பு இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கும். தொட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பும் அமையும். கலைத்துறையில் உள்ள உங்களுக்கு கௌரவம் அதிகரித்து காணப்படும். ஏதாவது கட்டிட பணி தொடங்கி ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்க முடிய வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் மிக எளிதில் அந்த வேலை முடிஞ்சிடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் வெற்றி பெறும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இடம் வாங்கும் யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் கண்ட கனவு உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தொல்லை கொடுத்துட்டு வந்த உங்களது தொழிலாளர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக உங்களுக்கு உறுதுணையாக வேலை செய்வாங்க. இப்போ வந்துட்டு அவங்களது மனம் மாறி உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் தொழில், உத்தியோகம் இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் சரிங்க, மற்றவங்க வேலையை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது அந்த காரியங்களில் கவனம் கண்டிப்பாக தேவைங்க. உங்களது பணிகளை கூட மற்றவங்களை நம்பி கொடுக்கும் பொழுது அவங்க சரியாக செஞ்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது சரியாக செஞ்சு கொடுத்துடுங்க. ஏன்னா அதில் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் கூட அதோட விளைவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி சொல்கிறோம். அதன் பிறகு புதன் வக்கரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா கடக ராசியில சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி 5ஆம் தேதியே வக்ரம் பெறுறாருங்க. இதன் மூலம் உங்களோட ராசிக்கு 12க்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுறது உங்களது வாழ்க்கையில நன்மை தரும் செயல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விரயங்கள் குறையும். அதன் பிறகு
சிம்மம்ல சுக்கிர பகவான் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வந்துட்டு ஆடி 16ஆம் தேதி உங்களோட ராசிக்கு சுக்கிரன் வராருங்க. இதன் மூலம் தொழில் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படும். ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சகாய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவானே தாங்க. இதன் மூலம் உங்களுக்கு தொழிலும் சரி வரும் லாபமும் சரி சிறப்பாக அமையும். இதன் மூலம் புதன் பகவான் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான பலனை தராரு. அதே போல் சுக்கிரனும் சிறப்பான பலன்களை தராருங்க. இவங்க இருக்கிறதன் மூலம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வருங்க. இதில் எல்லாமே வந்துட்டு உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் நாட்களாகவே நீங்கள் மறக்க முடியாத நாட்களாக அமையும். இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சி மேற்கொண்டீங்கன்னா நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். கேட்ட இடத்துலேருந்து உதவி கிடைக்கும். நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வீடு தேடி வருங்க. உங்கள் திறமை பளிச்சிட்டு காணப்படும். உங்களுக்கே தெரியாத திறமை வெளிப்பட்டு காணப்படுங்க. சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை ஆச்சரியத்துடன் காணக்கூடிய வகையில் உங்களது ஒவ்வொரு செயல்திறனுமே இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்கக்கூடிய மனப்பாக்குவம் அவங்களுக்கு வருங்க. தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களது பணியாளர்கள் ரொம்பவும் பக்கபலமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த யோகம் கொண்ட காலம் இந்த காலம் அப்படின்னே சொல்லலாம். வரவுகள் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, செலவு வரக்கூடும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா சுப செலவாக செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை தரும். வீடு வாங்குறது, கட்டுறது, இல்லைன்னா இருக்கிற வீட்டை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான சுப விரய செலவாக செய்யுங்க. இல்லைன்னா உங்களது திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கான சீர்வரிசை வாங்குறது, நகை வாங்குறது போன்ற சுப காரியத்துக்கான செலவுகள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்கும். தொழில் முயற்சி எல்லாமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் அற்புதமாக அமையுங்க. பழைய ஆபரணத்தை கொடுத்துட்டு புதிய ஆபரணம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வகையில் அமையுங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் இருந்த தொழில் விஷயத்தில் இருந்த குறுக்கீடுகள் அனைத்துமே நீங்கிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லையா சக பணியாளர்கள், அவங்க மூலியமாக நன்மைகள் அதிகரித்து காணப்படும். கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதை வழிகாட்டுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். தனவரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். மேலும் உங்களது குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை அனுசரணையாக நடந்துக்குவாங்க. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் நீங்கிடும். மேலும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தன்னம்பிக்கையாக செயல்படுத்த போகிறீங்க. தைரியமும் வெளிப்பட்டு காணப்படும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு சிறப்பான நாட்களாக இந்த வரும் காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலையா. இந்த ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்குரிய நாளாக பார்க்கப்படுதுங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் தருங்க. பெண்கள் என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லா இருக்குங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா மறக்காமல் லலிதா சகஸ்ர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சிங்கன்னா கூடுதல் பலன் பெற முடியும். அதோட எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்கு ஒரு நல்ல செயல் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எலுமிச்சை பல தீபத்தை வீடுகளை ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது, மறந்துடாதீங்க. கோவிலில் மட்டும்தான் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். ஆடி பௌர்ணமியில் அம்மன் வழிபடுறதுமே ரொம்ப சிறப்பு. ஆடி மாதத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நீங்கி நிறைய நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. நம்மளோட தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தா ஆடி மாதத்தில் உள்ள அனைத்து நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தை வந்துட்டு அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக பக்தர்கள் கொண்டாடுவாங்க. இந்த நாள் அதுவும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகன் வழிபாடு செஞ்சால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதுமே ஐதீகமாக இருக்குது. ஆடி பூரத்தில் கலந்துக்கிட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் பிரசாதமாக தருவாங்க. அதை வாங்கி பெண்கள் அணிஞ்சு கொள்வதன் மூலியமே திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். இவ்வளவு சிறப்புமிக்க ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.